முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 19 முதல் 28 வரை. அந்நாள்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்துப் போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டுச் சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 27 தொடக்கம் 31 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, இன்று பாஸ்கா காலத்தினுடைய 5வது வாரம், செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 30ஆம் தேதி. அன்மைக்கு சகோதரங்களே, நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் சொல்லுகின்ற ஒரு வசனம் இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலே தரப்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். அன்மிக்க சகோதரங்களே, சில வேளையில் நாம் சொல்லிக்கொள்ளலாம், நம்முடைய அமைதி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அமைதியே இல்லையே அப்படின்னு நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் உண்மை அதில்ல. நம்மளுடைய வாழ்க்கையிலே அமைதி இருக்கிறது. ஆனால் அமைதி 2 விதமான அமைதி இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஒன்று இறைவன் தருகின்ற அமைதி, இன்னொன்று உலகம் தருகிற அமைதி. இந்த உலகம் தருகிற அமைதியை நாம் காசு பணம் கொடுத்து கூட வேண்டிவிடலாம். ஒரு வருடம் 1000 ரூபாய் இருக்கிறது, அவரிடம் ஒரு 10,000 ரூபாயை கொடுத்தால் சில வேளை அவர் அந்த 10,000 ரூபாய் முடிய மட்டும் அமைதியாக இருப்பார், ஒரு அமைதி நிலையை அடைவார். அப்படியான அமைதி இருக்கிறது. உலகம் தரும் அமைதி அது போன்றது. அதை நாம் எவ்வாறு வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இறைவன் தரும் அமைதி இறைவனிடமிருந்தே வருகிறது, ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வருகிறது, அவர் விட்டு சென்றது நமக்கு. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அவர் சொல்லுகிறார், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். என் அமைதி என்று சொன்னால், அவருடைய அமைதியை யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ நிச்சயம் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் அந்த அமைதியை அனுபவிப்பார்கள். இல்லையென்றால் நம்மளுடைய இந்த உலக அமைதி வந்து நம்மளை ஆட்கொள்ளுகிற பொழுது அது இலகுவானது.
இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியது, அதே நேரத்தில் இலகுவாக நம்மளை விட்டு வெளிச்செல்லக்கூடியது. ஆனால் அந்த அமைதியை குலைக்க எல்லாராலும் முடியும். ஆனால் இறைவன் தருகிற அமைதியை குலைக்க யாராலும் முடியாது. அன்மிக்க சகோதரங்களே, இயேசுவினுடைய அமைதி நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய கொடை. இந்த பாஸ்கா காலத்திலே அமைதியின் தூதுவனாகத்தான் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் இயேசுவின் உயிர்ப்பின் மைய கருத்து அமைதியாக இருக்கிறது. அந்த அமைதி இவ்வுலகுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைதி நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது இதயத்தில் எப்பொழுதும் அது இருக்கிறது. கண்டுபிடிப்போம். அதற்காகத்தான் நாம் தியானங்கள், நிறைய வழிபாடுகள் வழியாக அந்த அமைதியை நாம் தேடிச் செல்கிறோம். அந்த அமைதியை தேடி கண்டுபிடிப்பவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆகவே உங்களிடத்திலும் அந்த அமைதி இருக்கிறதா, தொலைந்திருக்கிறதா, மறைந்திருக்கிறதா? சற்று சிந்திப்போம். ஆண்டவர் தாமே அமைதியின் தேவனாக உயிர்த்த ஆண்டவர் தாமே மனதுகளிலும் இதயங்களிலும் அமைதியை கொணர்பவராக இருக்கின்றார். எப்பொழுதுமே நமக்கு அமைதியை தருபவராக இருக்கிற அவரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். அமைதியின் அரசரை எங்களுக்கு அமைதியை தாரும் என்று. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.